நண்பர்களுக்கு வணக்கம். 3 முழுக்காயை வாங்கிட்டு வந்து அந்த கோழியை காரசாரமா மசாலா தடவி ஊற வச்சு அந்த 3 கோழியை எண்ணெயில கமகமன்னு பொரிச்சு இன்னைக்கு ஒரு கட்டு ரெடியா? ரெடி ஜூட். கோழியை நல்லா அலசியாச்சு. இப்போ மஞ்சளில் போட்டு நல்லா கழுவிட்டு கவிச்சு கொஞ்சம் வராமல் இருக்கும். சூப்பராக மஞ்சள் போட்டு கழுவியாச்சு. அடுத்தது மசாலா போட்டுக்கலாம். கோழியை நல்லா ஸ்லைஸ் அப்படி கீறி விட்டு உப்பு, லெமன், வரமிளகாத்தூள் நல்லா தடவி ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடணும். அப்போ தான் மசாலா வந்து நல்லா உள்ளார இறங்கும். நமக்கு அப்போ நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். டொண்டடை நல்ல கீரல் போட்டு வச்சுருக்கிற இதுலேயும் நம்ம நல்ல மசாலா தடவி ஊற வச்சுக்கலாம். ஓகே, டன். கீறிட்டு இருக்கிற சரி. எங்கேருந்து இதெல்லாம் கற்றுக்கினேன்? கறிக்கடையில் தான். எங்கே இதெல்லாம் தான் வந்துருவியா? அப்புறம் அங்கே போய் என்ன வேலை? சூப்பராக இருக்குது. இது நானே, இதை கீரை போட்டது நானே. ஓகே, காலை பிடிச்சி கிச்சு கிச்சுன்னு அறுத்தலாம். எப்படி தான் இதில் அறுக்கிறது கற்றுக்கிட்டோம். எப்படின்னா வாயெடுக்க நம்ம எப்படி கற்றுக்கிட்டோம் சோலார் வந்து அந்த மாதிரி தான். லெமன் சாறு எடுத்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 3 பொடிக்கு கலக்கிக்கலாம். திரும்பவும் போட போகிறோம். இப்போ ஊற வைக்கிறது தான். மிளகாத்தூள், லெமன், உப்பு கலந்த கோழி ஊற வைக்க போகிறேன் நாங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். பூண்டு அரைச்சி வச்சிருக்கோம். ஜீரகமும் கொஞ்சம் மிளகு போட்டு அரைச்சிக்கலாம். தனியாக வந்து இது கொஞ்சோண்டு போட்டோம் அப்படின்னா அரைப்படாது. அதனால இதுலேயே போட்டு அரைச்சோம் அப்படின்னா நைஸாக அரைஞ்சிரும். அதுக்காக நம்ம இதுலேயே போட்டு அரைக்கிறோம். நல்லா அரைப்பட்டுருச்சு. இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம். ஜீரகம் மிளகும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டு ஜீரகம் மிளகு நம்ம போட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு. கரம் மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் இது கறி மசால் பொடி, இதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. அப்புறம் மல்லித்தூள். இப்போ ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ 1 லெமன் புழிஞ்சிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு. மசாலா எண்ணெயில் பிரிஞ்சு போகாது, அதுக்காக. முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தயிரில் நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊறுனுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சாஃப்டாக இருக்கும், பஞ்சாட்டம். இதெல்லாம் போட்டு கலக்கிக்கலாம். கலக்கிட்டு நம்ம சிக்கனில் போட்டு பரட்ட வேண்டியது தான். பார்த்திங்கன்னா இப்போ 1/2 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் ஊற வச்சிட்டோம். கலக்கி வச்சுருக்கிற மசாலா போட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரம் ஊற வச்சோன்னு வச்சுக்கோங்க. நல்லா மசாலா எல்லாம் அப்படியே இறங்கி அப்படியே பொரித்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சுவையோ சுவை. நல்லா மசாலாவில் ஊறினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லா ஃப்ளேவரும் வந்து சிக்கனுக்குள்ளால இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும். இவன் நல்லா குடிச்சிட்டான்.
அடுத்தவனை குளிப்பாட்டிக்கலாம். இது வந்து ஜெசினாவது. கீரல் போட்டால் தான் நல்லா வேகவும் செய்யும், உள்ளுக்குள்ள மசாலாவும் இறங்கும். அதனால் நல்லா கீரல் போட்டு நல்லா மசாலாவை உள்ள வரைக்கும் தடவணும். இவனும் குளிச்சிட்டான், நல்ல பையனா, குட் பாய் ஆகிட்டான். அடுத்தவன் எடுத்துருவோம். அடுத்து இவன் தயார் நிலையில் உள்ளான். இந்த உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே போய் சேர்ந்துக்கோ. நல்லா ஊறட்டும் லெமனு தயிர் எல்லாம். இப்போ மசாலா தேய்ச்ச சிக்கனே 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு. ஓகே, ரெடி ஸ்டார்ட். ரெடி ஜூட். ஜெசியோட கலர் இருந்த பார்க்க போறோம். கடிக்க மாட்டோம், கத்தியில தான் கட் பண்ணிட்டு ஜெசியோட கலர் பெருசாக கட் பண்ணிக்கிறீங்க. என் வாய்நாளை தான் முடிஞ்சுக்கிறீங்களா? சிக்கன் பொரிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கலாம். என்ன ஊற்றிக்கலாம். நாங்கள் காடும் மேடும் தாண்டி சிக்கன் பொரிக்க போறோம். எடுத்துச்சா சிக்கன் பொரிக்க குண்டா எடுத்துட்டு வந்துக்கலாம். பார்த்து வாடி. ஆமாடி, கல்லுக்கெல்லாம் இருக்குதெல்லாம். இந்த சிக்கனை பொரிக்கிறதுக்காக கரண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். பெரிய சாதனை. பொரிச்சு ஆளுக்கு ஒன்று வெளுத்து கட்ட போறோம். இப்போ கோழியில பாத்தீங்கன்னா மசாலா நல்லா ஊறி இருக்குது. எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே, இது அந்த பக்கம் போடுறேன். கம்ம கமக்குது லலிதா. ஆமா ஜெசி, நல்லா பொரிச்சு எடுத்து இப்பவே ஆசையா இருக்குது. ஒரு சைடு வந்துருச்சு, அது மட்டும் எடுத்து சாப்பிடலாமா? ஆறணும். கலர்ஃபுல்லா இருக்கு ஜெசி. இதுல எந்த கோழியை நம்ம ஆட்டையை போடலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்க கோழி அவங்களுக்கு. லலிதா சொல்லு சரிதா. இன்னும் 5 மினிட்ஸில் ரெடியாகி இலைக்கு போக போகுது. ஒரு வெளுத்து கட்ட போகிறோம். ஒரு கட்டு இல்லை, ஃபுல் கட்டு. நாங்கள் சாப்பிட போகிற சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கலராக வந்துருக்குது. மசாலா உள்ள இறங்கி நல்லா டேஸ்டா இருக்குங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் 3 கோழி பொரிக்கிறோம். மசாலா பீஸ் எடுத்து நான் வந்து பீஸ் எடுத்துட்டேன். லெமனை ஊற்றி அப்படியே வச்சு இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சாமி, அது என்ன வாயா? வாய் பத்திர சின்ன வாயா போச்சு. அது சின்ன வாய் இல்லடி, அண்டா வாய். ஒரு லெக் பீஸ் முடிச்சுட்டா அது அடுத்தது போகும். நல்லா பேச்சைங்கால மூச்சைங்கால என்ன பண்ற? எனக்கு செஸ்ட் பீஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நானே வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன பொருளையாக வாங்கியிருந்தோம். சீக்கிரமாக வெந்துடும், உள்ளே மசாலா சீக்கிரம் ஏறும், சாஃப்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நீங்களும் இது மாதிரி முழு கோழி பொரிச்சிங்க அப்படின்னா ஒரு 1 கிலோ 1 100 1 200 இருக்கிற மாதிரி வாங்கி 1 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு. கலர் பொடி போடாதே, பாருங்க என்ன கலராக வந்து. நீங்களும் எங்கள் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, அப்படி கொஞ்சம் எப்படி ஃபுல்லாக ஃப்ரை ஆகி
உள்ளெல்லாம் அவ்வளோ வெந்துருக்குங்க. ஒரு கிலோ வெங்காயம் வேணுங்க அவளுக்கு. சில்லி கூட ஏன் வெங்காயம் வச்சு சாப்பிட்றாங்கன்னு தெரியுமா? நல்லா டேஸ்ட் இருக்கும். சிக்கன் வந்து கொஞ்சம் ஹீட்டு சிக்கனோட டேஸ்ட்ல வளரலாம். சிக்கன் வந்து ரொம்ப சூடு, கொஞ்சம் சூடாங்களா அந்த சூடு. வெங்காயம் வந்து கொஞ்சம் கூலிங்க. அப்புறம் அது இல்லாமல் சீக்கிரம் ஜீரணம் ஆகும். அதுக்காக சிக்கன் கூட வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றேன். எங்களுக்கு மஸ்டாக வெங்காயம் தேவை. எனக்கு சிக்கன் மட்டும்தான் தேவை. நாங்கள் 2 வேணும். வெங்காயம் வந்து அவங்க 2 பேரும் வெங்காயம் எடுத்துப்பாங்க, அதனால அவங்க நான் எப்பவுமே சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவேன். உங்களுக்கு வெங்காயம் முக்கியம். எனக்கு எலும்பு தான் முக்கியம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை டாங்கிங்க. தேங்க்யூ.